சார். நீ போ. சார், கொண்டு வர மாட்டாரா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வெயிட் பண்ணவா? மேடம் வர டைம் ஆகும்னா சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னாச்சனோ டக்குன்னு உன் முகம் மாறிடுச்சு. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அனு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் சார். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கீ மட்டும் சங்கரன் சார் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். தேவையில்லை அனு, தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ஒட்டுமொத்த பொறுப்பும் உன்னோடது தான். அதை உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இந்த கீ உன்னோடது தான், அதை யார்கிட்டையும் தர வேண்டிய கட்டாயம் கிடையாது. தேங்க்யூ சார். நீங்களே இதை சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த கீ, இந்த ரூம், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கே தெரியாம இது எனக்கு சொந்தமானதுன்னு தோணிட்டே இருக்கு. இந்த சாவிய என் உயிரை விட மேலானதா நான் பார்த்துப்பேன் சார். அனு, வெயிட் வெயிட் வெயிட். ஏன் தேவையில்லாம சென்டிமெண்ட் ஆகுற? நீ இப்படி சென்டிமெண்ட் ஆயிதான் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தியா? அப்படிலாம் இல்ல சார். அன்னைக்கு ஏன் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு எனக்கே தெரியல. பட் சென்டிமெண்ட்லாம் இல்ல சார். வேற என்னமோ ஒரு ஃபீலிங், சொல்லவே தெரியல. நீ இவ்வளவு சீரியஸா வேலை பார்க்கறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கானோ. பூகம்பம் வந்தா கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது போல. சரி அனு, போலாமா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஷியோர் சார்.
அனு, what happened? Come fast, time ஆச்சு. இந்தாங்கம்மா. செயினை பாலிஷ் பண்ணோன்னு எப்படி பளபளன்னு மின்னுது பாருங்க. இதுக்குதான் தங்கத்தை பூட்டியே வச்சுக்க கூடாது, மங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆமா சுகந்தி, புதுசு மாதிரி பண்ணிட்டியே. ஒரு வேலை செய், இத நீயே போட்டுக்கோ. ஐயோ, எனக்கு எதுக்குமா? நான் உங்களுக்காக தான் பாலிஷ் போட்டு கொண்டு வந்தேன். பரவாயில்ல சுகந்தி, நீயே போட்டுக்கோ. நீங்க இதை எனக்கு தருவீங்கிறதுக்காகலாம் நான் இதை போட்டு கொண்டு வரலமா. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க செய்யறீங்க. இந்த நகையெல்லாம் எனக்கு எதுக்குமா? நீங்களே வச்சுக்கோங்கம்மா. என் நகை எதுவுமே மான்சி போட்டுக்க மாட்டேங்கிறா. எல்லாம் ஓல்டு டிசைன் சொல்றா. புது மருமக வந்தா அவளுக்காவது போட்டு அழகு பார்க்கலாம். மான்சி சூர்யாவுக்கு ஏத்த பொண்ணா பாக்குறேன்னு சொல்லியிருக்கா. அந்த அம்மன் அருளால சூர்யாவுக்கு ஏத்த பொண்ணா அமைஞ்சி சீக்கிரம் கல்யாணம் நடந்துடுச்சுன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. என்ன மாமிங்களோ கையில செயின்லாம் வச்சிருக்கீங்க? சுகந்தி பாலிஷ் பண்ணி கொண்டு வந்தா, அதான் இது. அது சரி மான்சி, சூர்யாவுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னியே, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மறக்கல மாமிங்களோ. நானும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். நம்ம ப்ரோயின்லோக்கு ஏத்த பொண்ணா கிடைக்கணும்ல. கிடைச்சதும் நானே உங்ககிட்ட சொல்றேன். அதுக்காக நான் மறந்துட்டேன்னெல்லாம் நினைக்காதீங்க. ஐ அம் சர்ச்சிங் ஃபார் a great pair for my bro-in-law. என்னவோ மான்சி, சூர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம வீடு இன்னும் சந்தோஷமாயிடும். அக்கா, நானும் ஒரு செயின் எடுத்து பாலிஷ் பண்ணி அம்மா கிட்ட கொடுத்தா அதை நீயே வச்சுக்கணும் சொல்லுவாங்களா? பின்னாடி ஒரு பெரிய இரும்பு சங்கிலி இருக்கு. அத வேணா பாலிஷ் பண்ணி கொண்டு வா, உனக்கே கொடுத்துடுவாங்க. இடியட். போ போய் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வா. ஓகேக்கா. எதுவும் பேச மாட்டியா அனு? என்ன பேசணும் சார்? இப்ப எங்க போறோம், என்ன ஏன் வர சொன்னீங்கன்னு எதுவுமே கேட்க மாட்டியா? எதுக்கு சார் கேட்கணும்? நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தா நீங்க என்கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல. ஆபீஸ் விஷயமா நம்ம போகலாம் அனு. தெரியும் சார். ஆபீஸ் விஷயமா இருந்தா இப்படி எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம நீங்க போவீங்களா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் எங்க போறோம் நீ கேட்கவே இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எங்க போகணுமோ அங்க போய் தானே ஆகணும். அது மட்டும் இல்ல சார், பதிலே கிடைக்காம எத்தனையோ கேள்விகளுக்கு நான் காத்திருந்திருக்கேன். இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் நான் ஏன் அவ்ளோ அழட்டிக்கணும்? எந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல? நானா நெக்லஸ பத்தி சொல்லாத வரைக்கும் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க இல்லையா சார்? எந்த நெக்லஸ் பத்தி சொல்றானோ எனக்கு எதுவுமே புரியல. இதான் சார் உங்க ப்ராப்ளம். நெக்லஸ கொடுத்து விட்டது மட்டும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா? நிஜமாவே எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற? அம்மா கிட்ட நெக்லஸ் கொடுத்து விட்டதும் இல்லாம என்கிட்டயே கேக்குறீங்க இந்த நெக்லஸ் எங்க வாங்குனேன்னு. அவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ வாங்குறதுக்கு எங்க கிட்ட எங்க சார் பணம் இருக்கு? வெயிட் வெயிட் அனு, அம்மா உனக்கு நெக்லஸ் கொடுத்தாங்களா? எப்போ? என்ன விளையாடுறீங்களா சார்? ஐயோ அனு, நான் ஏன் விளையாட போறேன்? அம்மா எப்போ உனக்கு நெக்லஸ் கொடுத்தாங்க? விடுங்க சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த நேரடியா உங்க வாயால சொல்ல பிடிக்கல. ஆனா ஒரு விஷயம் நிஜம் சார், நான் உங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்கேனோ அந்த அளவுக்கு நீங்களும் என்ன ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் நானா உங்ககிட்ட வந்து சாரி கேட்டேன். ஆனா நீங்க நான் உங்களை ஹர்ட் பண்ணத இன்னும் நீங்க மறக்கல. அதான் இப்படி பிஹேவ் பண்றீங்க. இட்ஸ் ஓகே சார். அனு, வேணாம் சார், வேற ஏதாவது பேசுவோம். என்னால உன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா சாரி கேட்க முடியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். எனக்கு
நிறைய ஈகோ இருக்கு. உன்ன மாதிரி எனக்கு மனசு விட்டு பேசவும் வரல. அதுக்காக உன் ஆசைகள் தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒன்னும் சொல்லாட்டியும் நானே புரிஞ்சுக்கிறேன். நமக்குள்ள இது ஒண்ணும் புதுசு இல்லையே. சார் பிராண்டேவ், சார் அப்படின்னா இந்த இடத்துல இவங்கள பாக்குறதுன்னு முடிவு பண்ணி பாக்குறது. அவன் உனக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான் அனு. அவனுக்கு உன்கிட்ட சொல்ல நிறைய இருக்கு போல. இன்னியோட இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். போய் அவன்கிட்ட என்ன சொல்றான்னு முழுசா கேட்டுட்டு வா. சார் என்ன சொல்றீங்க? முதல்ல இங்க இருந்து போலாம். அனு, திரும்ப அவன் என்னைக்காவது உன் முன்னாடி வந்து பேசுவான். அவன் பேசுறத கேட்டு நீ பயப்படுவ. அவன் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ஒண்ணு விடாம கேட்டுட்டு வா. உனக்கு அவன்கிட்ட என்ன கேட்கணுமோ அதையும் கேளு. லெட்ஸ் புட் அ ப்ராப்பர் டாட் டுடே. நான் ஏதாவது கேட்டு ஐயோ இல்ல சார் வேண்டாம். இங்க இருந்து உடனே போலாம். இல்ல அனு, நான் கார்ல தான் இருக்க போறேன். எங்கேயும் போக மாட்டேன். பயப்படாத. உன் பார்வையிலேயே தான் நான் இருப்பேன். உன் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைச்சாகணும். நீ போயிட்டு வா. நான் இங்கே தான் இருப்பேன். சார் சொல்றேன்ல, போயிட்டு வா. நான் தான் சொல்றேன்ல அனு, போ. ம். நீங்க ஏன் அன்னைக்கு அப்படிலாம் பேசுனீங்க? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேர் தான் எல்லாருக்கும் தெரியுமே. பைத்தியம் பைத்தியம். எல்லாரும் உங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு நான் கேட்கல. உங்க நிஜ பேர் என்ன? உங்க பேரே உங்களுக்கு சரியா தெரியலையே. அடுத்து உங்க பேர்ல இப்படி கரிய பூசுறீங்களே. நீங்க பண்றது உங்களுக்கே தப்பா தெரியலையா? சூர்யா சாரை பத்தி ஏன் தப்பா பேசுனீங்க? பேச மாட்டேன், இனிமே பேச மாட்டேன். இப்படியெல்லாம் சொல்றதுனால எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியுதா? புரியுதா? புரியுது புரியுது புரியுது. இனிமே சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அவரு பெரிய ஆளு, கடவுள் மாதிரி. தப்பா சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தண்டனை கொடு, தண்டனை கொடு, எனக்கு தண்டனை கொடு. ஐயோ 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 நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. இல்ல, நான் சொல்லிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்ளோ நாள் ஏன் அவங்கள பத்தி தப்பா பேசுனீங்க? சொல்லுங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? தெரியாம சொல்லிட்டேன், பயத்துக்காக சொல்லிட்டேமா. தப்பு பண்ணிட்டேமா, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ண நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேமா, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேமா. இல்ல, வயித்துக்குன்னு என்ன வேணாலும் பேசுவீங்களா? அவர் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது? அப்படி தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசலாமா? அது தப்பு இல்லையா? இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேசவே மாட்டேன், பேச மாட்டேன். பேச மாட்டேன், பேச மாட்டேன், இனிமே பேச மாட்டேன், இனிமே பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன். என்ன, எல்லா கேள்வியும் கேட்டாச்சா? நான் மோசக்காரன், துரோகின்னு திரும்பவும் சொன்னானா? இல்ல சார். அப்படின்னா எனக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன் இருக்குன்னு
உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? என்ன சமாதானப்படுத்ததான் இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்தீங்களா? என்னோட எண்ணங்களுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க சார். அவன்கிட்ட பேசினா என் குழப்பெல்லாம் தீந்துரும்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எப்படியோ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூலாம் அதுக்கு. நான் தான் சொன்னனே, உன் உதட்டுல இருக்கிற அந்த சிரிப்பு மறையறத எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லைன்னு. நீ அவன்கிட்ட பேசினா உன்கிட்ட இருக்கிற குழப்பம்லாம் மறைஞ்சிடும் தோணுச்சு. எஸ், ஐ வாஸ் ரைட். இப்போ உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சுல்ல? நான் அவன்கிட்ட பேசிதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இல்ல சார். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்ட நான் எந்த கேள்வியுமே கேட்கல. இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு புத்திமதி தான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? உங்களை பெரிய ஆளுன்னு சொன்னா சார். நீங்க கடவுள் மாதிரியா. வாட்? அன்னைக்கு வேற ஏதோ சொன்னான்னு சொன்ன? ஆமா சார், நிஜமாதான். ஆனா இன்னைக்கு அவன் உங்களை பத்தி நல்லதா தான் சொல்றான். அன்னைக்கு எதுக்கு அவரை பத்தி அப்படி சொன்னீங்கன்னு கேட்டா, வயித்துக்காக சொன்னேன்னு சொல்றான். வயித்துக்காக ஏன் சார் அவன் உங்களை தப்பா சொல்லணும்? யாராச்சும் சொல்லி அப்படி அவன் உங்களை சொல்றானா? அப்ப யார் அவனை சொல்ல சொல்லிருப்பாங்க? அதுவும் கரெக்டா அவனுக்கு என்கிட்டே சொல்ல சொல்லிருக்காங்க. அதை விடணும். அவன் அப்படி சொன்னதால நீ டிஸ்டர்ப் பண்ணியானு? அது எப்படி சார் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும்? நிச்சயமா டிஸ்டர்ப் ஆனே சார். அவன் ஏன் அப்படி சொன்னான்ற கேள்வி என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. உங்களை பிடிக்காதவங்க யாரும் அப்படி பண்ணிருக்காங்க. இனிமே அதெல்லாம் நான் நம்பவே போறதில்ல. அந்த சாமியே வந்து உங்களை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சார்.